தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போறாரு. அவரும் போயிட்டு ஒரு இடமா போய் அவருக்காக வேலை கேட்கிறாரு. அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. கடைசியில எல்லா பொருட்களும் விற்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் அவர் வேலை கேட்கிறாரு. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் இவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு சேல்ஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு இவரும், நான் இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல சேல்ஸ்ல தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும். சரி, நான் உனக்கு வேலை தரேன், நீ நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் அவரும் போய் வேலையில ஜாயின் பண்றாரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்பும் போது மேனேஜர் அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா முதல் நாள் வேலையெல்லாம் எப்படி போச்சு, எத்தனை பேர்கிட்ட சேல் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒருத்தட்ட தான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, உன் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 20-30 பேர்கிட்ட சேல் பண்றாங்க, நீ முதல் நாள்னால சரி பரவாயில்ல, அவங்கள பார்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாளையில இருந்து நல்லா வேலை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த ஒருத்தர்ட்டையும் எவ்வளவு சேல் பண்ண அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஒருத்தட்ட $1,00,000 சேல் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னு மேனேஜர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னது, ஒருத்தர்ட்ட $1,00,000 சேல் பண்ணி, அப்படி என்னதான் சேல் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட சின்ன தூண்டில், அதுக்கப்புறம் பெரிய தூண்டில், அதுக்கப்புறம் அதை விட பெரிய தூண்டில், அதுக்கப்புறம் ஃபிஷிங் கியர், அப்புறம் ஃபிஷிங் ராட், இது எல்லாம் சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்க இருந்து மீன் பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் கரையில இருந்து தான் மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரை நம்ம போட்டிங் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, கரையில இருந்து மீன் பிடிச்சாலாம் வேலைக்கு ஆகாது, போட்ல போயிட்டு மீன் பிடிங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்மளோட சின்ன போட் ஒன்று சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் தங்கறதுக்குலாம் என்கிட்ட இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட 4 பேர் தங்குற மாதிரி ஒரு டென்ட்டை சேல் பண்ணேன் அப்படின்னு மேனேஜர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு மேனேஜர் கேக்குறாரு, என்னது ஒரு தூண்டில் வாங்க வந்தவர்கிட்ட நீ இவ்வளவு சேல் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு. அதுக்கு நம்மால் சொல்றாரு, அவர் தூண்டில்லாம் வாங்க வரல சார், அவர் தலை வலிக்குதுன்னு சின்னதா ஒரு மாத்திரை வாங்க வந்தாரு. அதுக்கு நான் தான் மீன் பிடிச்சா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், எப்போதும் உங்களுக்கு தலைவலியே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சேல் பண்ணேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோட மேனேஜர் அங்கே மயங்கே விழுந்தாரு. அதே மாதிரி இது வெறும் கதை தான், வீடு இல்லாதவன் எப்படா இவ்வளவும் வாங்குவான் அப்படின்ட்டு நீங்க வாட்ல கமெண்ட் வந்து கழுவி ஊத்திடாதீங்க.